சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் வணக்கம் தமிழா. கிளி ஜோசியம் பார்க்க போறீங்களா சாரு? இல்லடா, நான் ரோபோவா நடிச்சிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. ரோபோவா நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் திடீர்னு நீ காலையில என்ன முடிவு? ஏன்னா இனிமேல நமக்கு பதிலா ரோபோ தான் வந்து இந்த ஷோ பண்ண போதும். ஐயோ, இருக்கிறதே ஒரே வேலைதான், இந்த வேலையும் போயிடுச்சுன்னா நானே ரோபோவா நடிச்சிடலாம் ட்ரை பண்ணேன். 5 மார்க்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். திடீர்னு நீங்க சொன்ன உடனே நான் கூட கிளி ஜோசியம் தான் பார்க்க போறீங்க போல. இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். என்ன விஷயம்னா, இந்த ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுதான் இப்ப ரீசெண்டா செம்ம ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து செம்ம ஃபேமஸா இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்னு கிடையாதுடா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரோபோட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மருத்துவத்துறையில பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணுது. அதுலயும் குறிப்பா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில இது பயங்கரமா வரவேற்கப்படுது. ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில ரொபோட்டிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதை யாருக்கெல்லாம் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு, அண்ட் நம்மளுடைய எலும்புகளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், அண்ட் குறிப்பா முதியவர்கள் முதுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுடைய எலும்புகள் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் விட்டமின் டி குறித்த சந்தேகங்கள், அண்ட் அது மட்டும் இல்லாம வலிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மூட்டு வலினாலே கண்டிப்பா வந்து கால்கள்ல ஏற்படக்கூடிய வலிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வேற எங்கடா ஏற்படும்? அது மட்டும் கிடையாது, இடுப்பு தண்டுவடம் போன்ற பகுதிகளிலும் வந்து வலிகள் ஏற்படும், தேய்மானங்கள்லாம் ஏற்படும். ஸோ பொதுவாக வலிகள்லாம் வந்து எதனால ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒரே ஒருத்தரால தான் வந்து ரொம்ப முடியும். கண்டிப்பா அவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், பிரபலமான அனுபவம் வாய்ந்த எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். குறிப்பா இந்த ரோபோட்டிக்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்களா, இந்த ரோபோட்டிக்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ல இவர் வந்து கண்டிப்பா டாப்பான ஒருத்தர். சோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. டாக்டர், நாங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக நீங்கள் மட்டும்தான் வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரொபாட்டிக்ஸ் நம்ம சாரு சொல்லியிருந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே வந்து இந்த ரொபாட்டிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில், அது உங்களுடைய பிரிவில் வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க, இந்த ரோபாட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுது, இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு? நீங்கள் எடுத்ததும் அறுவை சிகிச்சைனா ஏற்கனவே என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, வந்தாலே சர்ஜரி சொல்லுவாருன்னு. இப்போ நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதுவும் ரோபோட்டிக்னா இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே சர்ஜரி தேவை கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணாலே போதும். மருந்துகளும் நிறையா இருக்குது, அதுலேயும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆர்த்தரைட்டிஸ்ன்னு கடைசி, அதாவது 4 ஸ்டேஜ் இருக்குது, அதில் 4th ஸ்டேஜ் போனால் தான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஸோ எல்லாருக்குமே தேவை கிடையாது. அந்த 4th ஸ்டேஜ் போனவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறோன்னா அது ரோபோட்டிக்ஸ் வச்சு தான். நீங்கள் சொன்ன மாதிரியே ரோபோட்டிக்ஸ் வந்து என்ன, நாங்கள் பண்ணுற, அதாவது ஹியூமனோட எரரை ரொம்ப மினிமைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் லாட் ஆஃப் அலைன்மெண்ட் ஃபிலாசபிஸ். இப்போ நீங்கள் மூட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நேராக இருக்கும், சில பேருக்கு வளைஞ்சிருக்கும். இப்போ உலகத்தில் 100 பேருக்கு மூட்டு எடுத்திங்கன்னா எல்லாரோட மூட்டும் ஒரு மாதிரி இருக்காது. ஒரு 5% தான் கால் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மிச்சம் எல்லாருக்கும் ஒரு 3 டிகிரியிலேருந்து 5 டிகிரி உள்பக்கமோ வெளிப்பக்கமோ வளைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட நேட்டிவ் அலைன்மெண்ட். ஸோ இந்த ரோபோட்டிக் வச்சுட்டு அவங்களுக்கு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அலைன்மெண்ட் எப்படி இருந்ததோ அதை திருப்பி என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க நடக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவங்க எப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது இந்த தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வலி வரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நடக்கலாம். அதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் இட் இஸ் ரியலி கேம் சேஞ்சிங். நான் 25 வருஷமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிளட் லாஸ் கம்மி, ரொம்ப துல்லியமாக பண்ணலாம். இப்போ 4K 10Kன்னு டிவிலாம் போதில்ல, அந்த மாதிரி ப்ரிசிஷன் நான் இங்கே கொண்டு வரலாம். ஸோ இட் இஸ் ரியலி அட்வான்டேஜஸ். அண்ட் எல்லாருக்குமே, வயதானவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மினா நல்லது. ஸோ அதனால் அவங்களோட ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். லிகமெண்ட்ஸ் இருக்குது, இப்போ முட்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, பின்னாடி இருக்குது. அந்த லிகமெண்ட் பேலன்சிங் தான் அந்த ஆப்ரேஷனோட மேஜர் டெக்னிக்கே. அதை என்னால்
பர்ஃபெக்டாக அந்த ரோபோட் வச்சு பண்ண முடியும். அந்த லிகமெண்ட் ரிலீஸ் கிடையாது, அதனால் வலி ரொம்ப கம்மி. ரோபோட்டிக் இஸ் ரியலி அட்வான்டேஜியஸ், கேம் சேஞ்சிங் அண்ட் எவ்ரிபடி, அதாவது ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் நிறைய பேர் இப்போ அதுக்கு மாறிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஓகே டாக்டர். ஆனால் வந்து ஜென்ரலாக ஆப்ரேஷன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனாலே ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு தாட்டோட தான் எல்லாருமே அதை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ரோபோட்டிக்ஸ்னு பேசும்போது நிறைய பேருக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டவுட்டே வந்து ரோபோ வந்து எப்படி வந்து ஆப்ரேஷன் செய்யும், அது எப்படி ரோபோ இருக்குமா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது என்ன டாக்டர் ஆக்சுவலி? அது வந்து ரோபோட்டிக் ஆர்ம், அந்த கை மட்டும் வந்து ஆப்ரேட் பண்ணும், அது தானாக பண்ணாது. நான் என்ன சொல்கிறேனோ நான் அதோட கையை பிடிச்சி தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் மீ. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் நத்திங் பட் த ரோபோட் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் மீ. அதனால் ப்ரிசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு உடனே இப்போ தான் ஒருத்தர் ஆர்த்தோ முடிச்சுட்டு வராரு, அவர் உடனே ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அது தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும் பர்ஃபெக்டாக. ஸோ நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஹியூமன் பிரெயின் இஸ் ஸ்டில் ரிக்வயர்ட். நாங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், அது எங்களை நாங்கள் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக சர்ஜரி பண்ணுது. அதுதான். அது தவிர இது வந்து சர்ஜரி டேக் ஓவர் பண்ணி நீங்கள் ஓரமாக நில்லுப்ப நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து சொல்லும்போது டாக்டர் என்ன விஷுவல் மைண்டில் வருதுன்னா, இந்த சூப்பர் ஹீரோ படத்தில் இந்த அயன்மேன்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க சொல்கிறதெல்லாம் போயிட்டு இந்த மெஷின் செய்வோம், அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் எங்களுக்கு. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பட் நானே அது கையை பிடிச்சி தான் பண்ணுவேன், இன்னும் அதுவாக பண்ண ஆரம்பிக்கல. அதெல்லாம் இன்னும் ஏர்லி ஸ்டேஜஸ் தான் இது. பட் இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4th ஜெனரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து இப்போ 4th ஜெனரேஷன் மெஷின் வந்துருச்சு. அதுவே இவ்வளோ நல்லா இருக்குது. இன்னும் போக போக நாங்கள் பண்ணுற டேட்டா எல்லாம் எடுத்து இன்னும் ஏஐ வந்து அந்த ரோபோட்டிக் ஆர்ம் இஸ் கோயிங் டு கெட் ஈவன் மோர் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அமேசிங்காக இருக்க போகுது. ஓகே டாக்டர், இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது கன்வென்ஷனல் சர்ஜரியிலேருந்து எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? இது வந்து இப்போது நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாடலில் இருக்க மாதிரி தான். ஸோ இது வந்து தொடை எலும்பு, இது கால் எலும்பு. எங்கே தேஞ்சிருக்கோ அதை நான் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பிளாஸ்டிக் இங்கே போடுவேன், இங்கே வந்து கால் எலும்பில் இது மாதிரி வைப்பேன். ஸோ இது வந்து நான் இந்த போனை கட் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணணும். இதை கட் பண்ணுறது நான் இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். ஸோ தி எரர் இன் எனி டைரக்ஷன் இஸ் வெரி ஹை. ஓகே, இன் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது. பட் நான் ரொபாட்டிக் காம் வச்சுட்டு பண்ணும்போது எனக்கு இந்த இதில் 3 டிகிரி ஸ்லோப் வேணும், போஸ்டீரியராக இல்லை 5 டிகிரி ஸ்லோப் வேணும். அண்ட் எனக்கு வந்து இங்கே திக்னஸ் இவ்வளோ கட் பண்ணணும்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். அது வந்து ஒரு 0.5 மில்லிமீட்டர்ஸ் கூட எரர் வராது. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை பர்ஃபெக்டாக எனக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரொபாட்டிக் காம். அதே மாதிரி தான் தொடை எலும்புலையும். தொடை எலும்பில் நான் இதை வந்து இங்கே முன்னாடி வைக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம், இந்த பக்கம் டில் பண்ணலாம், இப்படி டில் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எந்த விதமான வேரியேஷன் வேணாலும் பண்ணலாம். 2 to 3 டிகிரிஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பெரிய வித்தியாசம் எங்களுக்கு தெரியாது. பட் எண்ட் ரிசல்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெயின் இருக்கலாம். பட் இது வந்து அந்த எரரை வந்து ஃபுல்லாக நாக் ஆஃப் பண்ணுது. அண்ட் த ரீப்ரொடக்ஷன் டு தி ஒரிஜினல் நார்மல் நீ இஸ் லைக் ரொம்ப ப்ரிசைஸாக துல்லியமாக பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாகவே இருக்குல்ல டாக்டர்? ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு இப்போ வரைக்கும். நிறைய, அதாவது ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ் பண்ணுற சர்ஜன்ஸோட சக்ஸஸ் ரேட் ஒரு 80 to 85% இருந்துச்சுன்னா இப்போ இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 95%க்கு மேலே. சக்ஸஸ் ரேட்டுன்றது நாங்கள் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பிட்வீன் 1 and 10ல் 8.5க்கு மேலே இருக்கவங்கள பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் 8க்கு கீழே இருக்கவங்க பற்றி பேசவே இல்லை. ஸோ அந்த 8 to 10 இருக்கவங்கள 95+% தான் இருக்காங்க. ஸோ அதோட அந்த ப்ரிசிஷன் அண்ட் த ரிசல்ட்ஸ் இஸ் ரியலி ரியலி அமேசிங். என்னோட பேஷண்ட்ஸ்லாம் எதுக்குங்க இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? முன்னாடிலாம் நான் 5 நாள் 6 நாள்லாம் வச்சுருப்பேன். இப்போ வந்து பேஷண்ட்ஸ் நாங்கள் நல்லா நடக்கிறோம், நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், வை டு யூ வாண்ட் டு கீப்னா நான் சேஃப்டிக்காக உங்களை கூட கொஞ்ச நாள் வச்சுருக்கேங்க. ஐ வாண்ட் டு see you recover well, அவ்வளோதான். அதுக்காக தான் வச்சுருக்கேன்னு தவிர ஆப்ரேஷன் அந்த பெயின் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுது அவங்களுக்கு. அண்ட் டாக்டர், ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து மூமெண்ட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ சென்னை ஆர்த்தோவில் மூமெண்ட் இஸ் லைஃப் இஸ் மை கேம்பெயின். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் என்னோட சர்ஜன்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே விழிப்புணர்வு தரோம்.
ஸோ நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் நான் போய் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறனோ, பேஷண்ட்ஸ் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறேன், இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், சைக்கிளிங் ப்ரோக்ராம் நடக்குது அங்கே போகிறேன், எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கே போய் அவங்களுக்கு எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ், மேரத்தான் நடக்குது அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அந்த மேரத்தான் பார்க்க வந்தவங்களும் எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடுறவங்க மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும் அண்ட் அது யங் ஏஜ்லேயே ஆரம்பிக்கணும். ஸோ 25-30 இப்போ நீங்கள்லாம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் ஜிம்முக்கெலாம் போயிட்டுருப்பீங்க. பட் அந்த வயதானவர்களும் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும், அது வயதான வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ வயதானவர்கள் எக்ஸசைஸ்னு உடனே பயப்படுவாங்க. நீங்கள் ஜிம் ரெகுலராக போகிறீங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணி காமிக்க முடியுமா? ஷோர் டாக்டர். ஸோ இது ஃபுல் ஸ்குவாட். ஸோ இது அஸ்வத் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க. இது வந்து ரெகுலராக பண்ணுறது உடம்புக்கு நல்லது. இப்போ ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஹாஃப் ஸ்குவாட் இப்போ வந்து நீங்கள் கையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணுறீங்க, உங்கள் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சாரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஃபுல் ஸ்குவாட் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வயதானவர்களும் இது மாதிரி ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து சேர் எதையாவது பிடிச்சிட்டு ஹாஃப் ஸ்குவாட் மட்டும் பண்ணி எந்திரிச்சாலே அவங்களுக்கு காலில் இருக்க தசையெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும், கால் பாதத்தை மேலே கீழே ஆட்டணும், முட்டி கடியில் ஒரு பில்லோவோ இல்லை பெட்ஷீட்டோ மடக்கி வச்சுட்டு அமுக்குனா இந்த முட்டிக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸோ மூட்டு வலியோ வராமல் தவிர்க்கலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணணும் அண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், ஃப்ரீக்வன்சியும் நம்பர்ஸையும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ இந்த எலும்பியல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு இப்போல்லாம் 25 வயசுலேயே வந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அஸ்வத் கூட அப்பப்போ படியேறி வந்தால் கொஞ்சம் வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுமே வந்து தப்பான சில ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணிடுவோம். ஸோ டக்குன்னு வந்து ஒரு பெயின் வந்துடும் டாக்டர், அது எதனாலனே சொல்ல முடியாது. கரெக்ட். பட் வயதானவங்களும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி இந்த எலும்பியல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஃபுல்லாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம பாரம்பரிய சாப்பாடெல்லாம் விடவே கூடாது. பிரண்டை சட்னியாக இருக்கட்டும், முடக்கத்தான் கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆர்த்தரைட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பராமரிக்கிறதுக்கு. ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ரெகுலர் எக்ஸசைஸ், அர்ஷத் சொன்ன மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலே உங்கள் மூட்டு தசை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த விதமான வலியும் வராது. வயதானவர்களுக்கு நம்ம யாருக்குமே எக்ஸசைஸ் பண்ணி வர காமிச்சாச்சு அர்ஷத். ஸோ அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். ப்ளஸ் வாக்கிங், ரெகுலர் வாக்கிங். முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டேர் கிளைம்பிங்காக இருக்கட்டும், தரையில் உட்காந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் ரெகுலர் வாக்கிங்லாம் பண்ணாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே டாக்டர். அண்ட் ஜென்ரலாக நம்ம ஹெல்த்தியாக இருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஹெல்த் செக்அப்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளோட எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யேகமான டெஸ்ட் ஏதாவது இருக்கா? அண்ட் குறிப்பாக எதெல்லாம் வச்சு முதியவர்கள் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், முக்கியமாக வந்து எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சுலபம். பிஎம்டி டெக்ஸா ஸ்கேன் இருக்குது. அது உங்களோட போன் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்ட்டு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொல்லிடும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அது பண்ணாலே உங்களோட எலும்போட ஆரோக்கியம் தெரிஞ்சிடும். விட்டமின் டி லெவல்ஸ் பார்க்கலாம், கால்சியம் பிளட்டில் இருக்கிறது பார்க்கலாம், ப்ளஸ் உங்களோட ஜென்ரல் போன் ஹெல்த்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாமே உங்களுக்கு போனோட ஹெல்த்தோட அறிகுறிகள். ஸோ இதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் வயதானவர்களுக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன், டெய்லி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன், நேசல் ஸ்ப்ரேஸ் நிறையா இருக்குது. அவங்களோட அதாவது எலும்பு மெலிதல் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க ஆர்த்தோபெடிஷியன் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அது ஃபாலோ பண்ணாலே போன்ஸ் வில் கெட் ரியலி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போன் ஹெல்த்துக்கு வந்து வைட்டமின் டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைட்டமின் டியோட கான்ட்ரிபியூஷன் என்ன போன் ஹெல்த்தில்? வைட்டமின் டி வந்து போன் ஹெல்த் மட்டும் கிடையாது, ஓவரால் வெல்பீயிங்க்கே அது தேவை. நீங்கள் அது இல்லைன்னா யூல் ஸ்டார்ட் ஃபீலிங் லெத்தார்ஜிக், டயர்ட், ஒரு மாதிரி ஃபட்டிக்டாகவே இருக்கும். நம்ம எந்திரிச்சு இன்றைக்கி வேலைக்கு போகணுமான்னு இருக்கும், மழை வேறு பெய்யுதா நல்லா படுத்து தூங்கலான்னு இருக்கும். ஸோ விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்
ஜென்ரல் பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கே. ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணாலே விட்டமின் டி லெவல்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ விட்டமின் டி நேச்சுரலாக சுரக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ வெயிலில் நின்னாலே போதும். அண்ட் கம்மியோடையோட ஸோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறது யூஸ் கிடையாது. ஸோ ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு நம்ம வாக்கிங் போகும்போது எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். அது இல்லைன்னா நம்ம விட்டமின் டி கேப்சூல்ஸ் எல்லாம் இருக்குது, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது எடுத்தீங்கன்னாலே வில் பிகம் ஆல் ரைட். ஸோ டாக்டர், இந்த பெண்கள் ஆரோக்கியம் பொறுத்தவரை அவங்களுக்கு சீக்கிரமாகவே எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வருது. இந்த மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள், அது எதனால டாக்டர்? அதை தவிர்க்கிறதுக்கு பெண்கள் என்ன பண்ணணும் டாக்டர்? பெண்களுக்கு பிகாஸ் ஆஃப் யுவர் சைக்கிள் ஈஸ்ட்ரோஜன் கான்ஸ்டண்ட்டாக செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். பட் ஆஃப்டர் மெனோபாஸ், அந்த பெரிமெனோபாசல் ஃபேஸில் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். இதனால எலும்பு மெலிதலாக இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயினாக இருக்கட்டும், எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்க அந்த ப்ரீ மெனோபாசல், அதாவது 20-25 வயசுல இருந்தே உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்கன்னா பின்னாடி அவங்க எலும்பு மெலிதல் வரும்போது இல்லை ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது அவங்கள உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ டிட்டீரியரேஷன் மெதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் 50 வயசில் 20 வயசில் 50 கிலோ இருந்துட்டு 50 வயசில் 100 கிலோ இருந்துட்டு அதே முட்டியில் ஸ்ட்ராங்காக இல்லாத முட்டியில் உட்காந்து எந்திரிக்கிறது, வெளியில் ரொம்ப வாக்கிங் போகாமல் இருக்கிறது, ஜிம் போகாமல் இருக்கிறது. இப்போ தான் லேடிஸ் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஜிம்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் அஃப்கோர்ஸ் அவேர்னஸ் அவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எலும்பு மெலிதலாக இருக்கட்டும், எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும் சீக்கிரம் வரவே வராது. இதுதான் நாங்கள் மூவ்மெண்ட் இஸ் லைஃப் அப்படின்றதுல we are carrying it across தமிழ்நாடு அண்ட் இந்தியாலையும் த்ரூ வெப்சைட்ஸ் we are carrying it across. டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர். நிறைய பேருக்கு இந்த குதிகால் வலி இருக்கு அப்படின்றாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பாதத்தை கீழே வைக்க முடியல, பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால டாக்டர்? இது ரொம்ப காமன். ஏன்னா நம்ம இப்போ தரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் கிரானைட் தான். யாருமே மண்ணுலையோ புல்லுலையோ நடக்கிறதே கிடையாது. அப்படி நடந்தாலும் செருப்பு ஷூ போட்டுட்டு தான் நடக்கிறோம். அண்ட் ஷூஸ் செருப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹீல் எல்லாமே போட்டு நடக்கிறதுனால நம்ம குதிகால் எலும்பு அண்ட் தசைக்கு நடுவில் ஒரு ஃபேஷியா இருக்குது, பிளான்டார் ஃபேஷியான்னு. அது இன்ஃப்ளேம் ஆகி அதனால் வலி தருது. இதுக்கு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் யூஸ்வலாக எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அந்த எருக்கத்தான் இலையை நல்லா சூடு பண்ணி அதை வச்சுட்டு, இல்லை செங்கல் சூடு பண்ணி அது மேலே குதிகால் வச்சுட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு சரி வரலனா தான் அடுத்து டாக்டர்கிட்டே வருவாங்க. நாங்கள் ஃபுட்வேர் சேஞ்சிலேருந்து காலுக்கு ஸ்ட்ரெச்சஸ், ஒன்றும் இல்லை, பாதத்தை நல்லா உங்கள் பக்கம் நல்லா இழுத்து டோஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே போதும். இல்லாட்டி செவரில் நல்லா பாதத்தை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, இல்லை உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்கள் டோஸை பிடிச்சி உங்கள் பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே அந்த பிளான்டார் ஃபேஷியா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் சுடு தண்ணியில் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களால் முடியுதோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வலி கம்மியாயிடும். டாக்டர், நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் ரொபாட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம், எந்த அளவுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் அது பயன்படுத்தப்படுதுன்னு. இப்போ படிச்சுட்டு வர யங்ஸ்டர்ஸ் அவங்க ஆரம்பிக்கும் போதே சர்ஜரியில் ரொபாட்டிக்ஸோட தான் ஆரம்பிக்க போகிறாங்களா, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இல்லாமல்? இல்லை, அது முடியவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தட் தான் தெரியணும். ஒழுங்காக அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணணும், ஏன் பண்ணுறோம் எல்லாம் புரிஞ்சு அதை நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரோபோட்டிக் பண்ணவே முடியும். ஸோ அது இல்லாமல் கன்வென்ஷனல் இல்லாமல் ரோபோட்டை நீ பண்ணு ரீப்ளேஸ்மெண்ட் நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறேன்னு முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரிசைஸாக பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன ஸ்லோப் வைக்கணும், எவ்வளோ டிகிரி ஆஃப் வேரஸ் வேல்கஸ் எல்லாமே என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் அந்த ரோபோட்டில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே தெரியலன்னா நீங்கள் போய் டைரெக்டாக பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யங்ஸ்டர்ஸ். பட் அவங்க கற்றுக்கலாம். ஈவன் என் காலத்தில் கிடையவே கிடையாது, இப்போ தான் நானே ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொபாட்டிக் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா தே கேன் கெட் எக்ஸ்போஸ் டு இட். பட் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ டாக்டர், ஆரம்பத்துலேருந்தே நிறைய கேள்விகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது. குறிப்பாக இந்த ரொபாட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஒரு ரெவல்யூஷனரியாக மாறிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, எப்படி அது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்னதாக மூட்டு வலி வலிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும், ஆஹா மூட்டு வலி ஸ்டார்ட் ஆயிருச்சே, நம்மளோட எலும்புகள்லாம் அவ்வளோதான் போலையே அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க, தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? ஸோ யார் பண்ணலையோ அவங்க எல்லாம் ரெகுலராக இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காய்கறிகள், பச்சைக்கீரை நம்ம ஊரில் விளையிறதுக்கு குறைச்சலே இல்லை, அதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. உங்கள் உடலுக்கு, உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கடைசி வரைக்கும் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இதுதான், கடைசி வரைக்கும் உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட குழந்தைங்களோ யாருமே வரப்போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் இருக்க போகிறது உங்கள் உடம்பு. அதை நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக வச்சுட்டிங்கன்னா தான் உங்களோட வயதான காலத்தில் முதியோர்கள்லாம் அப்படின்னு பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் எல்லோரும் உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க, உங்களை பார்த்து ஓடி போக மாட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் பூமர் அங்கிளாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் போர் அடித்தாலும் அதுக்கப்புறமா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆர்த்தரைட்டிஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னாலும் பயப்பட வேண்டாம். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்துருச்சு. ஸோ பெயின் கம்மி அண்ட் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட், பிளட் லாஸ் கம்மி. முன்னாடிலாம் நான் 2 முட்டி மாற்றினேன்னா நிறைய பேருக்கு ரத்தம் ஏற்றிட்டு இருப்பேன். இப்போ அந்த ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வர்றது கிடையாது. ஸோ இது மாதிரி விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பட் நீங்களாக ஆரம்பிச்சிங்கன்னா தான், உங்களுக்கு தேவைன்னு அது தெரிஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. சூப்பர் டாக்டர். ஸோ 2025 உடைய கோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோலா வந்து இதை நம்ம வந்து டிக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும் எல்லாருமே. இப்பவே போய் ஜிம்முக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஃபில் பண்ண போறேன். அது வந்து ஜனவரி 1ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனவரி பொங்கலோட போதும் நான் பொங்கல் சாப்பிட்டு தூங்க போறேன்னு இருக்கக்கூடாது. த்ரூ த இயர். எஸ் கண்டிப்பா எப்படியாவது அதை ஃபாலோ பண்றோம் நம்ம சாரு. எல்லாருமே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க.